சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எப்பவுமே நீங்க சொல்வீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதுசா வரவங்க அல்லது ஆல்ரெடி இருக்கவங்க லார்ஜ் கேப்ல போறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு ஸ்டாக் செலக்ஷன் அப்படின்னாவே லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல போறது ரொம்ப பெஸ்ட்டும்பீங்க. ஆனா லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இதுக்கான காரணம் என்னங்க சார்? ஸோ வணக்கம் எல்லாருக்கும். இந்த கேள்வி இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. நான் சொல்ற மாரி ஒரு லாஸ்ட் 2, 3 இயர்ஸ் மட்டும் இல்ல. ஒரு பெரிய கம்பெனிஸ் இந்த வெரி பாப்புலர் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 5 இயர் ரிட்டர்ன்ஸே ரொம்ப வீக்கா தான் இருக்கு லார்ஜ் கேப்ஸ்க்கு. நம்ம வந்து லார்ஜ் கேப்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ண சொல்லுவோம் பொதுவா அப்படின்னா, ரிஸ்க் வந்து அதுல குறைவா இருக்கும். ஈக்விட்டில பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி வந்து மத்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் விடவும், பாண்டோடவும், கோல்டோடவும் ஈக்விட்டி கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதில் லார்ஜ் கேப் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெட்டர் ரிஸ்க் இருக்கும். கொஞ்சம் குறைவாக ரிஸ்க் இருக்கும். இப்போ நம்ம லார்ஜ் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்காது. பொதுவாக வந்து -10% இல்லாட்டி -20% தான் போகும். அதே மாதிரி அப்சைடும் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஒரே வருஷத்தில் வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஆறதுலாம் ரொம்ப ரேர். ஸோ லார்ஜ் கேப்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு புது இன்வெஸ்டருக்கு வந்து லார்ஜ் கேப்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்மால் கேப்ஸ்க்கு போகிறதுக்கான ஒரு இது பெட்டர்னு தான் எப்பவும் சொல்லுவோம். பட் இந்த காலகட்டத்தில் வந்து எஃப்ஐஐஸ் வந்து நிறைய விற்றுருக்காங்க லார்ஜ் கேப்ஸில். அவங்க வந்து இந்தியா வந்து எஃப்ஐஐ வந்து நிறைய செல் பண்ணிட்டு அவங்க சவுத் கொரியா, தாய்வான் அந்த மாதிரி கம்பெனிஸ், ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நிறைய இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இங்கே லார்ஜ் கேப்ஸ் தான் எஃப்ஐஐஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த லார்ஜ் கேப்ஸ் அவங்க வைக்கிறதுனால அந்த லார்ஜ் கேப் ரிட்டர்ன் வந்து லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்க விற்கும் போது சீப்பாக கிடைக்குது நமக்கு. இந்த கட்டத்தில் நம்ம வாங்கும்போது நமக்கு இன்னொரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு நல்ல ரிட்டர்ன் இதில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்து ஏற்கனவே ரிஸ்க் குறைவாக இருக்குது. இப்போ அவங்க விற்றுருக்கிறதுனால இன்னும் வேல்யூவேஷன்ஸும் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு டவுன் சைட் ரொம்ப லிமிட்டட்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வாங்கினா சேஃப்டியும் இருக்குது, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டராக இருக்கோம்னா இப்போ லார்ஜ் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கலாம். சார் இப்போ நீங்க சொன்னீங்க லார்ஜ் கேப் வாங்குறதுக்கான கரெக்டான டைம் இதுதான்ட்டு. லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவர் வேல்யூடா இருந்தது. இப்போ வந்து வேல்யூவேஷன் எப்படி இருக்குங்க சார்? லார்ஜ் கேப்க்கு எப்படி இருக்கு? இது வாங்குறதுக்கான கரெக்ட் டைமா? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அவங்க எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்கிறதுனால வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ் இந்த லார்ஜ் கேப்ஸில். இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்குள்ளே சில செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து முன்னாடிலாம் 4 டைம்ஸ் புக் வேல்யூ இருக்கும் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம், லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம். அதெல்லாம் இப்போ வந்து லெஸ் தென் 2 டைம்ஸ் புக் வேல்யூக்கு வந்துருச்சு, பாதி ஆயிடுச்சு. இப்போ வந்து எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அதெல்லாம் வந்து நீங்கள் 70 டைம்ஸ் ப்ரைஸ் டு earning மல்டிபிள் எப்பவும் இருக்கும். இப்போ ஒரு 45 to 50 டைம்ஸ் ப்ரைஸ் டு earning மல்டிபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் கம்பெனியில் வந்து விழுக வேண்டியது எல்லாம் விழுந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரைஸில் வந்து ரொம்ப சேஃப்டி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து க்ரோத் வந்து நீங்கள் வாங்கி வெயிட் பண்ணுங்கள். க்ரோத் வரும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் இதுலேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி அட்ராக்டிவ் லார்ஜ் கேப்ஸ். வேல்யூவேஷன் அட்ராக்ஷனா இருக்கு. சில லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 வருஷம் ஏறாம திடீர்னு ஒரு வருஷம் நல்லா ஏறி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ இப்போ வாங்கிட்டு நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்குமா? ஏன்னா மார்க்கெட் இப்போ ரெக்கவரி மோடுக்கு வந்துருச்சு. இல்ல அடுத்த 2 இயர்ஸ்லயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமாங்க சார்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, வாங்கலான்னு தான் நம்ம இப்போ முடிவு பண்ண முடியும். எப்போ க்ரோத் வருங்கிறது கேள்விக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. 1 இயர்ல க்ரோத் வருமா, 2 இயர்ஸில் வருமா? நம்ம வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். இப்போ எஃப்ஐஐ திருப்பி எப்போ வருவாங்க, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கூட வாய்ப்பு இருக்கா, இல்லை யூஎஸில் ஃபெட் ரேட்ஸ் வந்து கூட வாய்ப்பு இருக்கா, அவங்களுக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியா அட்ராக்டிவாக இருக்கணும், அப்போ தான் அவங்க மற்ற கண்ட்ரியில் விற்றுட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் திருப்பி லிக்விடிட்டி உள்ளே வரும். இப்போ லிக்விடிட்டியெல்லாம் லார்ஜ் கேப்பை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால வந்து லார்ஜ் கேப்போட க்ரோத் வந்து, அதாவது ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து இந்த வார்லாம் முடிஞ்சிருச்சு, க்ரூட் ப்ரைஸஸ்லாம் குறையுது, கேபெக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் முன் வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா எக்கனாமியே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்போது லார்ஜ் கேப்ஸ் கம்பெனி கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரோத் வர வர உங்களுக்கு லிக்விடிட்டியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காலகட்டம் 1 இயரில் கூடுமா 2 வருஷத்தில் கூடுமான்னு கேட்டால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த கட்டத்தில் வாங்கிட்டு நம்ம வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு ஒரு நீங்கள் எப்போவுமே ஒரு 5 இயர் பீரியடில் தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். நீங்கள் வந்து 1 இயரில் கூடும்னு நினச்சி வாங்க முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4, 5 இயர் பீரியடில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும்னு எனக்கு நான் நம்புறேன் இந்த ப்ரைஸில் வாங்கும்போது. சார் எக்கானமி க்ரோத் ஆகும்போது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இருக்க சினாரியோல பார்த்தீங்கன்னா,
நம்மளோட மழை இந்த வருஷம் பெருசாக இருக்காது, எல்லினோ இஷ்யூனால மார்க்கெட்டுக்கும் அது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ க்ரோத்தும் குறையும். ஆல்ரெடி நமக்கு எஃப்ஐஐஸ் வெளியே போகிறாங்க. இன்னொன்று ருப்பி காஸ்ட் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இப்படி இருக்கப்போ எஃப்ஐஐ திரும்ப உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நம்மளோட எக்கானமி கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த டைமில் எப்படி சார் லார்ஜ் கேப்பை சூஸ் பண்ணுறது? மேடம் இப்போ எதனால வந்து இந்தியாவை எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த ஏஐ தீம் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தீம்லாம் இந்தியாவில் பெருசாக இல்லை. இப்போ வந்து ஒரு சவுத் கொரியாவோ இல்லை வந்து ஒரு தாய்வான்லையோ இல்லை வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து அந்த ஏஐ வந்து பெரிய ஒரு தீமாக இருக்குது, எல்லாரும் அங்கே போய் வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து ஹைலி ஒரு சிக்லிக்கலான ஒரு தீமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதில் மொமெண்டம் இருக்குது அந்த தீம்ஸில். ஸோ எல்லாரும் அங்கே போய் வாங்குறாங்க. இப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு க்ரோத் ஸ்டோரி. எப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு க்ரோயிங் எக்கனாமியாக இருக்க போகுது. ஒரு ஒரு 2 குவார்ட்டர் மான்சூன்னாலேயோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு க்ரூட் அதிகமாக இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் லாங்கர் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து நமக்கு சுற்றி இருக்க கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் டூயிங் மச் பெட்டர். ஸோ ஒரு க்ரோயிங் எக்கனாமியில் ஒரு ஒரு மாதிரி ஒரு வேல்யூவேஷன்ஸ்லாம் நம்ம குறைய நம்ம வாங்கும்போது நமக்கு அது திரும்பும்போது ஒரு கட்டத்தில் திரும்பும். அது எப்போ திரும்பும்னு தெரியாது. ஒரு திரும்பும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஃப்ஐஐ விற்கிறாங்கிறதுக்காக நம்ம வந்து வாங்க வேண்டாங்கிற அவங்க வேற காரணத்துக்காக வந்து விற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பல அவங்களுக்கு உலகத்தில் எந்த மார்க்கெட் அட்ராக்டிவாக இருக்கோ அந்த மார்க்கெட்டுக்கு போவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரியில் இருக்கோம், இங்கே நம்ம இருக்க கம்பெனிஸை பற்றி நமக்கு தெரியுது, நம்ம அந்த கம்பெனிஸ் விற்கிற பொருளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அந்த கம்பெனியோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு கஸ்டமராக பண்ணுறோம், இல்லை ஒரு வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருப்போம் சில ஐடி கம்பெனிஸ் மாதிரி கம்பெனிஸில். ஸோ நம்ம இந்த கம்பெனிஸில் வந்து நமக்கு அது புரிதல் அதிகமாக இருக்கிறதுனால, நமக்கு ரிஸ்க் குறைவாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸில் நம்ம வாங்குகிறோம், நம்ம ஒரு சேவிங்ஸை போடுறோம். ஸோ நம்ம வந்து எஃப்ஐஐஸ் வருவாங்களாங்கிற பார்த்து வெயிட் பண்ணி நம்ம போட வேண்டாம். க்ரோத் வந்து அவங்க கண்டிப்பாக திருப்பி வரப்போகிறாங்க. க்ரோத் எப்போ வருதுங்கிற கேள்வி தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பட் நம்ம லாங் டேர்மில் வந்து இந்தியா இஸ் ஸ்டில் அ வெரி குட் க்ரோத் ஸ்டோரி. நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூவேஷன் இறங்கி இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சார் இப்போ லார்ஜ் கேப்பில் வேல்யூவேஷன் இறங்கியிருக்கு. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரிட்டர்ன் தான் பெரும்பாலான கம்பெனிகள். அதே நேரத்தில் ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு இன்வெஸ்டராக பார்க்கும்போது சரீர மார்க்கெட்லேயே ஸ்மால் கேப் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு தானே சார் போவாங்க. இது எவ்வளோ ரிஸ்கியான விஷயம் சார்? நல்ல கேள்வி. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒரு இறங்க விடாமல் ஏற அவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க எஸ்ஐபியில். அதில் என்ன ஆகுதுன்னா வந்து மக்களோட எஸ்ஐபி பணம் வந்து அதிகமாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்க்கு தான் போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சின்ன கம்பெனிலாம் சீக்கிரம் பெரிய கம்பெனியாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சின்ன கம்பெனிஸ்க்கு போட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும்னு நினச்சி எஸ்ஐபி அதில் போடுறாங்க. இப்போ அதில் வந்து ஒரு ஒரு லிக்விடிட்டி வேவ் இருக்குது. அதனால என்ன ஆகுது, நமக்கு நல்ல கம்பெனியோட மதிப்பு வந்து பயங்கரமாக கூடி போயிடுது. ஏன்னா அது நல்ல ஒருத்தர் விற்றா தானே அது வந்து விலை இறங்கும். அது ஏற அடுத்து வந்து எஸ்ஐபி வர வாங்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்டாக்கோட மதிப்பு வந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இன்ஃப்ளேஷனில் ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துடுது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷனரி இப்போ வேல்யூ வந்து ரியல் வேல்யூ விட ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து மார்க்கெட் வீக்னஸ்லேயும் அது வந்து லார்ஜ் கேப்பை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி இங்கே நிறையா உள்ளே போயிருக்கு. லிக்விடிட்டி எப்போ வெளியில் போதோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்னாக ஆயிரும். இந்த லிக்விடிட்டி எல்லாமே இப்போ வெளியில் எடுக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு இப்படியே இருக்கு, எஸ்ஐபி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கேருந்து வந்து இந்த பணத்தெல்லாம் அவங்க திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவங்க விற்று தான் கொடுப்பாங்க இந்த மிட் கேப் கம்பெனிஸ்லேருந்து, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லேருந்து. அப்போங்கிறது மிட் கேப் கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸும் ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் வாங்குறதுக்கு யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா லார்ஜ் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விற்றதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் இல்லை, அதே லெவலில் இருந்திருக்கு ரொம்ப நாளாக. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, பணம் இப்போ உள்ளே வரும்போது இதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர சான்ஸ் இருக்குது. இதை விட குறையிறதை விட பணம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா பணம் உள்ளே வந்த பணம் வெளியில் பணம் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் ரிட்டர்ன் நம்ம பார்த்தோம்னா ரிஸ்க் வந்து இங்கே அதிகம், லார்ஜ் கேப்பில் ரிஸ்க் குறைவு. ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே வந்து ஒரு 15% வரும்னு எதிர்பார்த்தோம்னா அங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ரிஸ்க் எடுத்துமே உங்களுக்கு 15% தான் இதுலேருந்து வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருந்தால் தான் இந்த வேல்யூவேஷனே சஸ்டெயின் பண்ண முடியும். க்ரோத் வராட்டி இந்த வேல்யூவேஷன் மிட் கேப்பில் சஸ்டெயினும் ஆகாது. ஸோ ரிஸ்க்கும் அதிகமாக எடுத்து க்ரோத் அதிகம் வந்தால் தான் உங்களால் வந்து உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் மிட் கேப்ஸில். சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டிஐஎஸ் தான் நம்ம நிறைய பேர் வாங்குகிறோம், அவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் வாங்குகிறோம். அவங்க திருப்பி மார்க்கெட்லேருந்து எடுக்கும்போது
அவங்களுக்கு வித்து தான் கொடுக்கணும் அப்படின்றப்ப மைனஸ்ல போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் அதில் உள்ள பெரிய ரிஸ்க்னு சொல்றீங்க. இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு தெரியாமல அவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இல்ல கரெக்ட். அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட்ல போட்டா அவங்க அதில தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதுதான் உங்களுக்கான மேண்டேட். அவங்க வந்து நீங்க அந்த ஃபண்டோட ரூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபண்ட்னா நீங்க 100% ஆஃப் த மணி அந்த ஃபண்டுக்கு வந்துச்சுன்னா, அது மிட் கேப் ஃபண்டா இருந்துச்சுன்னா, மிட் கேப் ஸ்டாக் கம்பெனிஸ்குள்ள தான் வாங்கியாகணும். ஒரு 100 அந்த மிட் கேப்போட என்ன ஒரு 250 கம்பெனிஸ் இருக்கு. இந்த 250 கம்பெனிக்குள்ள தான் அவங்க வாங்கியாகணும். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு வேற வழி இல்ல. நீங்க வந்து அதிலேயே பணம் அவங்களுக்கு குடுத்துருக்கீங்க. அவங்களோட அதில அவங்களுக்கு குடுத்துருக்க மேண்டேட் வந்து அத வாங்க வேண்டிய மேண்டேட் அது. ஸோ அவங்க அத வாங்குறாங்க. இதல் அது வந்து ஒரு இன்வெஸ்டர் தான் அது வந்து எந்த இடத்துல போடணும், போடக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஃபண்ட் மேனேஜரோட ரோல் எனக்கு பணம் வந்தா நான் இன்வெஸ்டர் கொடுத்த பணத்த நான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரை நம்ம அதில தப்பு சொல்ல முடியாது. நம்ம பணம் குடுக்குறதுனால தான் அவங்க அத வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, இத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில எது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா விழாது, இல்ல வந்து எந்த கம்பெனி வந்து இருக்கிறதுலயே சேஃபா இருக்குன்னு பார்த்து வாங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு பணம் அதிகமா வர வர அவங்கள வாங்குறதுனாலயே அந்த கம்பெனியோட மதிப்பு கூடும்போது, அவங்க ரிஸ்க் வந்து அவங்க கையில இல்ல அது. அந்த ரிஸ்க் வந்து அவங்க கைய விட்டு மேல போயிடுது. அப்போ இன்வெஸ்டர் தான் அவங்களோட பணத்த சேஃபா பார்த்து இன்வெஸ்ட் கண்டிப்பா, பண்ணணும்ன்றீங்க. கண்டிப்பா. சார் இப்போ வந்து ஒரு ரூ. 1,00,000 ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் எப்படிங்க சார்? ஏன்னா எல்லாத்தையுமே 100% லார்ஜ் கேப்ல போட முடியாது அப்படின்றப்ப, அவர் எப்படி அசெட் அலோகேஷன் பண்ணணும்? இல்ல லார்ஜ் கேப்ல எல்லாத்தையும் போட அவசியம் இல்ல. நம்ம அசெட் அலோகேஷன் வந்து என்னன்னா, எல்லா டைமுமே வந்து நம்ம பிரிச்சு தான் போட்டாகணும். நம்ம இப்ப வந்து பார்த்தோம்னா கோல்ட் அண்ட் சில்வர். இந்த கொஸ்டின் நான் மாத்தி கேட்கவா? ஓகே. சரி, இப்போ ஒரு இன்வெஸ்டர் ரூ. 1,00,000 வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து மொத்தத்தையும் லார்ஜ் கேப்லயே போட்டுறலாமா? இல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல செக்டார் வைஸ் பிரிச்சு போடணுமா? அல்லது அசெட் அலோகேஷன் பண்ணி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு பிரிச்சு போடணுமா? எப்படிங்க சார் போடணும்? இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இருக்கீங்க. நீங்க ஒரு கார்பஸ் ஒரு 1 லேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதிகபட்சம் நீங்க அதுல லார்ஜ் கேப்ல தான் இப்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் இப்போதைக்கு அட்ராக்டிவா இருக்கு. லார்ஜ் கேப் மாரி வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப்ல நெறைய செக்டர்ஸ் இருக்கு. நீங்க அந்த பல செக்டர்ஸ்லயும் பிரிச்சு போடணும். நீங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இண்டெக்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ்லாம் வாங்குனீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நீங்க அதில தேடி புடிச்சு 1, 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீப்பா இருக்கலாம். அந்த கம்பெனிய நீங்க தனியா பார்த்து, தனியா அந்த கம்பெனிய வாங்குனா, நீங்க அந்த கம்பெனிய மிட் கேப் கம்பெனியா இருந்தாலோ, இல்ல ஸ்மால் கேப் கம்பெனியா இருந்தாலோ, அத நீங்க வாங்கலாம். ஆனா நீங்க மொத்த நான் மிட் கேப் ஃபண்ட்ல போடுறேன், மிட் கேப் இண்டெக்ஸ்ல போடுறேன். அந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்க ரீசன்னால, உங்களுக்கு ரிஸ்க் அதில அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 1 லேக் கார்பஸ் இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு 60, 70% ஒரு ரூ. 60,000, 70,000 வந்து நீங்க லார்ஜ் கேப்ஸ்லயும், ஒரு 30,000 வந்து இல்ல ரூ. 40,000 வரைக்கும் வந்து மிட் அண்ட் ஸ்மால்லையும் போடலாம். பட் அந்த ஸ்மால் கேப்ல போடுறத நீங்க தேர்ந்தெடுத்து பார்த்து, நீ அது சீப்பா இருக்கா? வேல்யூ இருக்கா அதுல? குரோத் வந்து இருக்கா அதுல? வருமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து பொறுமையா பார்த்து வாங்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நீங்க மொத்தமா ஒரு தொகுப்பான ஒரு மிட் கேப்போட இண்டெக்ஸ வாங்குறப்போ ரிஸ்க் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இப்போ கையில வச்சிருக்க பணத்த இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவரு, லார்ஜ் கேப்ல என்ன மாரி செக்டார்ஸ்லாம் இப்போ அட்ராக்டிவா இருக்கு? அது எப்படிங்க சார் ஃபைண்ட் பண்றது? லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த செக்டார்ல, இந்த கம்பெனிஸ்ல லாஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு பாருங்க. அந்த எல்லா செக்டார்ஸும் இப்போ அட்ராக்டிவா தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ், எஃப்எம்சிஜி, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ், அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இது கூட இப்போ வந்து ஐடி மட்டும் கொஞ்சம் வீக்கா ரிட்டர்னா இருக்கு. பட் ஆனா ஐடில என்ன ப்ராப்ளம்னா வந்து குரோத் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. மத்த கம்பெனிஸ்ல வந்து குரோத் வர்றதுக்கான அறிகுறி தெரியுது. அதாவது இப்ப வராட்டியும் கொஞ்ச நாள் கழிச்சு குரோத் வரும்னு தெரியுது. ஆனா ஐடிய பொறுத்தவரைக்கும் எப்ப குரோத் வரும்னே சொல்ல முடியல. குரோத் இல்லாதனால வந்து அது ஒரு ஒரு சீப்பா இருக்க மாரி தெரியுது. பட் சீப்பா இருந்தாலும் குரோத் இருந்தா தான் அது கூடும். இல்லாட்டி அது சீப்பாவே ரொம்ப நாள் கூட இருக்கலாம். ஸோ அதனால ஐடிய மட்டும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையா இப்போதைக்கு அத வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப நெறைய ஐடி இண்டஸ்ட்ரி என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் அவங்களே வந்து அவங்களோட ஐடி கம்பெனி இங்க வைக்கிறாங்க. ஜிசிசின்னு சொல்றோம் நம்ம. அது வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்து இப்போ முன்னாடி இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்க்கு கொடுத்த ஆர்டர்ஸ் வந்து இப்போ அவங்களே அந்த ஆர்டர்ஸ் இப்போ அவங்க அவங்க ஆஃபீஸ் வச்சு அவங்களே இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின் கன்சல்டன்சி கம்பெனிஸ்லாம் குரூப்ஸ்லாம். ஸோ இதனால வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கான க்ரோத் குறையுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால ஐடி வந்து விசிபிலிட்டியே இல்லை. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால ஐடியை மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து பேங்க்ஸோ இல்லை வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ், எஃப்எம்சிஜியோ, இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ, இல்லை பவர் செக்டாரில் வந்து நிறைய
நிறைய கம்பெனிஸ் அந்த உங்களுக்கு வந்து பவர் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ், அந்த மாதிரி எனர்ஜி கம்பெனிஸ், ஆல் திஸ் இஸ் ஓகே ஆக்சுவலி. சரிங்க சார். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்டர் வாங்கணும் சார்? லார்ஜ் கேப் ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து அது இண்டஸ்ட்ரி லீடராக இருக்கா, அது வந்து இண்டஸ்ட்ரியிலே அதான் வந்து ஒரு டாப் 2 or 3 கம்பெனிஸில் இருக்கா, அப்புறம் வந்து அதில் வந்து க்ரோத் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா ஸ்ட்ரக்சரலாக, அதாவது நமக்கு வந்து ரொம்ப சிக்லிக்கலாக இல்லாமல், இல்லை சிக்லிக்கல் கம்பெனியாக இருந்துச்சு ஒரு ஸ்டீல் மாதிரியோ இல்லை வந்து ஒரு சிமெண்ட் மாதிரி கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா அது எந்த சைக்கிளில் அது எந்த இடத்துல இருக்குது, இப்போ நம்ம வந்து க்ரோத் ஸ்டீல் ப்ரைஸ் கூட போதா, இல்லை சிமெண்ட் ப்ரைஸ்லாம் கூட போதா, இல்லை வந்து எதனால் வந்து இந்த செக்டர்ஸ்லாம் இந்த இனிமேல் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த இடத்துல போய் கரெக்டான இடத்துல வாங்கணும் அந்த கமாடிட்டி கம்பெனிஸை. ஸ்ட்ரக்சரல் கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேல்யூவேஷனை பார்த்து வாங்கணும். ஓரளவுக்கு குறைவாக இருக்குது, க்ரோத் வரும், க்ரோத் வந்து இப்போ வரல அதனால தான் குறைஞ்சிருக்கு, க்ரோத் வரும்போது திருப்பி அந்த பழைய வேல்யூவேஷனுக்கு போகும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த மாதிரி டயத்தில் அந்த கம்பெனிஸை வாங்கலாம். ஸோ லார்ஜ் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து வேல்யூவேஷன் வாங்கி கரெக்டான டயத்தில் வாங்கினீங்க, கரெக்டான சைக்கிளில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும். இட் வில் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி பொதுவாக. சூப்பர் சார். பல கேள்விகளுக்கான சரியான பதிலாக இந்த இன்டர்வியூ அமைஞ்சது. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.